அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் பவித்ரோத்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் பவித்ர உற்சவ திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக மக்கள் சகல சௌபாகியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திருப்பவித்ர உற்சவம் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. இதையொட்டி கோவில்களில் யாக குண்டங்கள் ஏற்படுத்தி கும்பத்திற்கு பவித்திர மாலை அணிவித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்படுகின்றது. பின்னர் பவித்திர மாலையானது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சாற்றப்பட்டு கும்பநீர் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்நிகழ்வில் பவித்திர உற்சவம். அதன்படி இன்று காலை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு பருத்தி நூலினாலான வஸ்திரம் அணிவிக்கப்பட்டது. கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகள் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், சுவாமி சந்திரசேகர், காந்திமதி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பவித்திர மாலையானது மூலஸ்தானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விநாயகர், முருகன், சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சாற்றப்பட்டது. தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றது. மாலையில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகின்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.